உங்க ஓப்பன் டிஸ்பிளே ஷெல்ஃப்ல எவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் வாங்கி வச்சாலும் ஏஸ்தட்டிக்கலா டெக்கார் ஃபீல் ஆகலன்னா ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனர் ஃபாலோ பண்ற இந்த 5 ஸ்டைலிங் டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரூல், சின்ன சின்ன ஐட்டமா அங்கங்கே வச்சு ஸ்டைல் பண்ணாம ஆட் நம்பர்ல 3 to மேக்ஸிமம் 5 ஐட்டம்ஸ் ஒன்னா குரூப்பா வச்சு ஸ்டைல் பண்ணி பாருங்க. ரூல் 2, எல்லா டெக்கார் பீசஸும் ஒரே ஹைட்ல வாங்காதீங்க. இப்போ 3 ஐட்டம் வைக்கிறீங்கன்னா ஒரு டால் ஃபிளாவேஸ் வைக்கலாம், இன்னொன்னு நீங்க ஆர்ட் பீஸ் இல்லைன்னா ஏதாவது ஸ்டேட்மெண்ட் பீஸ் வைக்கலாம், மூணாவது குட்டியா டெக்கார் பீஸ் ஏதாவது வைக்கலாம். சோ இந்த மாதிரி ஹைட்ஸ் வந்து டிஃபரன்ஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. ஒரே ஹைட்ல யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்காது. ரூல் 3, சர்ஃபேஸ கொஞ்சம் எம்டியா வைங்க. சர்ஃபேஸ ஃபுல்லா ரொப்பி வச்சிட்டீங்கனாலும் ரொம்ப கிளட்டர்டா ஃபீல் ஆகும். சோ இந்த குட்டி ஓப்பன் ஸ்பேஸ் தான் நல்லா கிளீன் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபீல் கொடுக்கும். ரூல் 4, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல் வைங்க. லைக் பிளான்ட்னா பிளான் மட்டுமே வைக்காம பிளான்ட்ஸ் கொஞ்சம், புக்ஸ் கொஞ்சம், செராமிக் கொஞ்சம், வுட்ல கொஞ்சம், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா மிக்ஸ் பண்ணி வைங்க. ரூல் 5, என்னதான் இந்த வெளியில இருந்து நம்ம டெக்கார் வாங்கினாலும் உங்களோட பர்சனல் டச் இருக்கிற ஏதாவது ஒரு டெக்கார் பீஸ் மாதிரி வைங்க. உங்களோட ஃபேமிலி போட்டோ இல்ல ஃபேமிலி போர்ட்ரேட் இல்லைன்னா நீங்க பண்ண பெயிண்டிங் இல்ல ஆர்ட் ஒர்க், அந்த மாதிரி எதுனாலும் உங்களோட பர்சனல் டச் கண்டிப்பா வைங்க. நிறைய டெக்கார் பீசஸ் வாங்குறது முக்கியம் இல்ல, டெக்கார் பீசஸ் எப்படி ஸ்டைல் பண்றீங்கன்றதுல தான் அந்த ஷெல்ஃபே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாவும் எஸ்தெட்டிக்கலாவும் ஃபீல் ஆகும். ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் அண்ட் டிசைனர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற பேசிக் ஸ்டைலிங் டிப்ஸ் இதுதான். நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எப்பயாவது டெக்கார் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும்.